சாப்பாடு செஞ்சு மதியத்துக்கு மேலதான் வந்து சாப்பிடுவோம். அதுவரை பட்னியா இருப்பேன். ஆமா, சாப்பிட மாட்டோம். பசி தெரியாதாமா? பசி தெரியாதுங்க மேடம். ஆனா நான் ரொம்ப குட்டியா தான் இருப்பேன். இப்பனா கலைஞர் இதுல சாப்பாடுலாம் போடுறாங்க. அப்பெல்லாம் போட்டிருந்தா படிப்பாச்சு வந்திருக்கும். எங்களுக்கு படிப்பு கூட இல்லை. அப்பயே நான் 8th படிக்கிறப்பவே எங்க அப்பா ஸ்கூல் பக்கத்துல தான் வியாபாரம் பண்ணியிருப்பாரு. வண்டி வச்சிருந்தாரா? கை வண்டி வச்சுட்டு அந்த பலாப்பழம்லாம் உரிச்சு போடுவேன். நான் உரிச்சு போட்டு எனக்கு ஆசை எங்க அப்பா கூட இருக்கணும்ட்டு. ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. நான் கருப்பா இருக்கிறேன்னு என்ன பிடிக்காது. எங்க அம்மா நல்லா கலரா இருப்பாங்க. ஆனா எங்க அப்பா கருப்பு தான். என்ன பிடிக்காது அவருக்கு. அவருக்கு பெரிய பொண்ணு பிடிக்கும், பையன்கள் இல்ல, கடைசியா பிறந்த பையனால பையனுங்களை பிடிக்கும், என்ன பிடிக்காது. யாருன்னா ஃப்ரெண்டுங்களாம் வராங்க, எல்லாருமே குழந்தைய பார்த்தானே உங்க பொண்ணான்னு கேட்பாங்கல்ல. இது ஒரு தண்டை சோறு அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து மனசுல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சொல்றாங்க போல இருக்கு. அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட மாட்டாங்க மேடம். காலையில எப்பயுமே சாப்பாடு கிடையாது, மதியம் இந்த மாதிரி சொல்றதுனால சாப்பாடு பிடிக்காது, நைட்டு எப்பயுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம்.